எவ்ரிவன், வெல்கம் டு பிஜே விலாக்ஸ். ஆக்சுவலி நாங்கள் இன்ட்ரோவே லாஸ்ட்டாக எடுக்கிறோம். ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் இருந்தது. ஸோ சூப்பராக ஷாப்பிங் பண்ணியாச்சு. எப்படி ஷாப்பிங் பண்ணுவோம், ஆனால் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோன்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இது வரைக்கும் விண்டோ ஷாப்பிங்கே பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஹியூஜ் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். பெரிய ட்ராலி எடுத்தாச்சு. இன்னைக்கு ட்ராலியை நிறைக்கிறோம். அதுவும் பிடிச்ச ஷாப்பிங் பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிடி நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஆனால் நமக்கு எதை சூஸ் பண்ணேன்னு தெரிய மாட்டேங்குதே. நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்கண்டான்னு வர அன்னைக்கு நிறைய பிடிக்கும், எடுக்கணும்னு வர அன்னைக்கு ஒன்றுமே பிடிக்காது. இப்போ தான் ஷாப்பிங்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எது நல்லா இருக்குமா, இது எடுத்துருவோமா? ஆனால் கொஞ்சம் நூல் தொங்குத. எடுத்துரு, நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? ரொம்ப பெருசோ? எல்லாரும் ஷாப்பிங் பண்ணதுக்கு ட்ரெஸ்ஸை பார்ப்பா. இது கண்காட்சிக்கு வந்த மாதிரி பார்த்துட்டே போகும். என்னத்தை பார்த்துட்டு போகுன்னு தெரில. இப்போ இங்கே மாற திருப்பி ரிட்டர்ன் வரோம். பாருங்க, என்னது இங்கே என்ன கண்காட்சியாக வந்துருக்கா? ட்ரெஸ் பார்த்து எடுத்தாங்க. அதான் கரெக்டு. நான் வேணா கேமரா வச்சு வீட்டு போமாப்பா. நீங்க தான் எடுத்தாரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தியா? ட்ரெஸ் பார்த்து எடுத்தாங்க. எடு. ஆனால் ஒன்று, என் ஹஸ்பண்டுக்கு தான் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண தெரியும். ரெடி இருக்கு, நல்லாவே இருக்கு. அதை எடுங்க. நம்ம செலெக்ஷன் எப்போவுமே நல்லா இல்லை என் செலெக்ஷன் நல்லாவே இருக்காது. யூ ஆல்சோ மை செலெக்ஷன் பாஸ். உங்கள் செலெக்ஷன் எப்போவுமே பெஸ்ட்டு தான். அதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படி என்னங்க, நான் ஹீல்ஸ் வாங்கட்டா? வாங்க. சும்மா ஹீல்ஸ் போட்டால் கீழே விழுந்துடும். அதனால இந்த இவ்வளோ வெரைட்டி இருக்கு. நமக்கு 4 செருப்பு தான் வச்சிருப்பானோ. உங்களுக்கு எது போட்டாலும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும். கிட்டத்தட்ட ட்ராலி நிறைய போகுது. எப்படி நிறைஞ்சுன்னு எனக்கே தெரியல. இப்போ எதுக்கு நீங்கள் பாய்ஸ் கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கீங்க? சும்மா உனக்கு அங்கே தானே சேரும். கிட்ஸ் உள்ளது. இப்போ கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆயாச்சு. இப்போ ட்ரெஸ் செக்ஷன் முடிஞ்சு குடும்ப தலைவி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ பாத்ரூம் கழுவுற லிக்விடு, பாத்திரம் கழுவுற லிக்விடெல்லாம் வாங்கணும். ஆனால் இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கேன். லைட்டில் இருக்குமோ எல்லாம் பார்க்க அழகாக தான் இருக்கும். இல்லை, இங்கே பாருங்கள், அந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உண்மையாகவே பெண் குயின் மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல மக்களே. ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து இந்த கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் எடுக்க பழகியாச்சு. ஆனால் இன்னும் பாத்திரம் வாங்க தெரியாது. எனக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. இப்போ ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கணும், ஆனால் அதுக்கு எப்படிப்பட்ட பாத்திரம் வாங்கணும்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னா இப்போ அங்கே வந்து நடுராத்திரி தூங்கிட்டு இருப்பாவ. என்ன செய்யனே தெரியல. பானை சட்டி எல்லாம் இருக்குது, குவளை இருக்குது. பானை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உடச்சேம்னா ஆமாம், நீ அங்கே வை தொடாத. நீ தொடாத, உடஞ்சிட பிறகு. ரமதானுக்கு டெக்கரேஷன்ஸ் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ மணி 10:30. இனி இன்னொரு கடைக்கு போகணும். வீட்டுக்கு இன்னைக்கு 2 மணிக்கு தான். மக்களே, ரமதான் கரீம் எப்படி இருக்குது டெக்கரேஷன்? செம்மையாக இருக்குல்ல? ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்குது.